சபை நடுவில் எதிர்க்கட்சிகள் கலேபரம், ஆளும் தரப்புக்கு சபையில் கடும் எதிர்ப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை அந்த தகவலை பிரதானமாக முதற் பக்கத்தில் தந்திருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையிலும் இது குறித்த தகவல் பிரதானமான தலைப்புச் செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான பிரேரணை, பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பம், சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்கள் ஒத்திவைப்பு என்பதான ஒரு தலைப்பினையே அதுவும் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல தினக்குரல் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்து இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது. எதிரணி எம்பிக்கள் சபையில் போராட்டம், பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நிராகரிக்கப்பட்டமைக்கு கடும் எதிர்ப்பு, சபை நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு, அமைச்சர் பிமலுடன் வாக்குவாதம் என்பதாகவும் அது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பாராளுமன்றம் நேற்று வியாழக்கிழமை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியிருந்தது. பிரதான நடவடிக்கைகளை தொடர்ந்து விசேட கூற்றொன்றை முன்வைத்து எதிர்க்கட்சி பிரதம கொறடா கயந்த கருணாதிலக குறிப்பிடுகையில், எங்களால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் நேற்று முன்தினம் அறிவிப்பொன்றை செய்திருந்தீர்கள் என்பதாக தன்னுடைய வாதத்தினை ஆரம்பித்திருந்தார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் சுட்டிக்காட்டி அவர் பேசியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இதன் பொழுது சட்டமா அதிபருடைய அறிக்கை மற்றும் பாராளுமன்ற செயலாளருடைய பணியாட் தொகுதிகளுடைய அறிக்கையும் தங்கள் தெரிந்து கொள்வதற்காக சபைக்கு சமர்ப்பிக்குமாறு தெரிவித்திருந்தோம். நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரிப்பதாக தெரிவித்த விடயங்கள் தெளிவற்றதாகும். இந்த சபையில் சபாநாயகர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணைகளை அனுமதித்த முறைமைகள் தொடர்பில் பல முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஆனால் முதல் தடவையாகவே தற்போதைய சபாநாயகர் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றினை நிராகரித்திருக்கிறார் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. 159 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஏன் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முகம் கொடுக்க முடியாது என கேட்கிறோம். ஆனால் சட்டமா அதிபருடைய அறிக்கை மற்றும் பாராளுமன்ற செயலாளரின் பணித்தொகுதியின் அறிக்கையை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் என்றமான விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்கு பதிலளித்த சபாநாயகர் சட்டமா அதிபருடைய அறிக்கை மற்றும் பாராளுமன்ற செயலாளர் பணியாட் தொகுதியினுடைய அறிக்கையை பரிசீலனை செய்துவிட்டே நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் எனது நிலைப்பாட்டை அறிவித்தேன் என்பதாக அவர் பதிலளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகையில், அரசியலமைப்பின் 46 1 உறுப்புரைக்கு அமைய பிரதி அமைச்சர் நிறைவேற்ற அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும். அதனாலே சில சந்தர்ப்பங்களில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சபையில் இருக்கும் போதே பிரதி அமைச்சர் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கான விவாதத்துக்கு நம்பிக்கையில்லா பிரேரணையாகும். அதனால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காவது இந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதன் பொழுது எழுந்த எதிர்க்கட்சி உறுப்பினர் அஜித் பி பிரேரா குறிப்பிடுகையில், சபாநாயகர் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் சபைக்கு தெரிவித்த அறிவிப்பானது சிறு பிள்ளைகளுடைய கட்டுரை போன்றது. அதில் எந்த தர்க்கமும் இல்லை. அதனால் இது தொடர்பில் சட்டமா அதிபர் மற்றும் பாராளுமன்ற செயலாளரின் பணியாட் தொகுதியினர் தெரிவித்த விடயம் தொடர்பில் அறிந்து கொள்ளும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த உரிமையை நீங்கள் இல்லாமலாக்க கூடாது. நீங்கள் இவ்வாறு ஒருதலைபட்சமாக வெளிப்படைத்தன்மையின்றி செயற்படுவீர்களாக இருந்தால் உங்கள் மீதான நம்பிக்கை இல்லாமல் போகிறது, உங்களுடன் இணைந்து செயற்பட முடியாமல் போகிறது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து எழுத முஜிபுர் ரஹ்மான் எம்பி, பிரதியமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரும் முறை ஒன்று நிலையற் கட்டளையில் இல்லை என்று தெரிவித்து நிராகரித்திருக்கிறீர்கள். நம்பிக்கையில்லா பிரேரணை யாருக்கு எதிராக கொண்டு வர முடியும், யாருக்கு எதிராக கொண்டு வர முடியாதென நிலையற் கட்டளையில் இல்லை. அதே போன்று பாதுகாப்பு அமைச்சர் இல்லாத சந்தர்ப்பங்களில் பதில் பாதுகாப்பு அமைச்சராக செயற்படும் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர முடியாது என தெரிவிப்பதில் எந்த நியாயமும் இல்லை. எனவே நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெற்றாலும் பிரதி அமைச்சருடைய பதவி இல்லாமலாக போவதில்லை, அது ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவதாகும். ஆனால் இந்த விவாதம் இடம்பெற்றால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல விடயங்கள் வெளிவரும் என்ற அச்சத்தினாலேயே இதனை நிராகரித்தீர்கள் என்ற விடயத்தினை முஜிபுர் ரஹ்மான் எம்பி சுட்டிக்காட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தயாசிரி ஜெயசேகர எம்பி குறிப்பிடுகையில், இலங்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்திருக்கிறது. அதனால் பிரதி அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரித்ததன் மூலம் சபாநாயகர் பாராளுமன்றத்திற்கு மோசமான ஒரு முன்மாதிரி ஒன்றை வழங்கியிருக்கிறார் என்ற விடயத்தினை அவரும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். நளின் பண்டார் எம்பியும் குறிப்பிடுகையில், வெஸ்ட்மினிஸ்டர் சம்பிரதாயமே இந்த பாராளுமன்றத்தில் பின்பற்றப்படுகிறது. அதன் பிரகாரம் பிரதியமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தமைக்கு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் போதுமான அளவு உதாரணங்கள் இருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிரதியமைச்சருக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனாலேயே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தோம் என்ற கருத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். பிரதியமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர முடியாது என நான் ஆரம்பத்திலேயே தெரிவித்திருந்தேன். அதற்கு
எடுத்துக்காட்டாக 2007 அக்டோபர் 2வது செவ்வாய்க்கிழமை ஒழுங்கு புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, மெர்வின் சில்வா ராஜாங்க அமைச்சராக இருந்தபொழுது அவரின் ஒரு சில செயற்பாடுகள் பாராளுமன்றத்தின் கௌரவத்திற்கு பாதிப்பு என தெரிவித்து அவரின் செயற்பாடுகளை கண்டித்து பிரேரணை ஒன்று கொண்டு வந்திருந்தது. அப்போது சபாநாயகராக இருந்த ஜோசப் மைக்கேல் பெரேரா அந்த பிரேரணையை பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு அனுமதிக்கவில்லை என தெரிவித்த போது எதிர்க்கட்சியினர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். என்றாலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தொடர்ந்து உரையாற்ற முற்பட்ட பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் சபை மத்திக்கு வந்து சட்டமா அதிபருடைய அறிக்கையை மற்றும் பாராளுமன்ற செயலாளர் பணியார் தொகுதியின் அறிக்கையை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு தெரிவித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். இதனால் சபையை கட்டுப்படுத்த முடியாமல் சபாநாயகர் சபை நடவடிக்கையை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பதாக தெரிவித்து நடவடிக்கைகள் காலை 9:50 மணி வரை ஒத்திவைத்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. මුදල් පනත් කෙටුම්පත් පහක් පාර්ලිමේන්තු විවාදයට ගැන ඡන්දය විමසමින් සිටින අවස්ථාවේදී රත්නපුර දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මහින්ද රත්නතිලක පාර්ලිමේන්තුවගේ ආසනය අසලට පැමිණ පාර්ලිමේන්තුව විනාඩි 10ක් සඳහා සිටවනවා. මෙහෙම සිටි அதன் பின்னதாக பாராளுமன்றம் மீண்டும் 10:05க்கு கூடியிருந்தது. இதன் பொழுது மீண்டும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எழுந்து பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை முறையாக கொண்டு வந்தால் அது தொடர்பில் விவாதிப்பதற்கு நாங்கள் தயார். ராஜாங்க அமைச்சராக இருந்த மெர்வின் சில்வா, மஹிந்த ரத்னதிலக ஆகியோருக்கு எதிராக 2007 கொண்டுவரப்பட்ட பிரேரணை கொண்டு வந்திருக்கிறதே தவிர நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படவில்லை. அதாவது கண்டன பிரேரணை கொண்டுவரப்பட்டிருக்கிறதே தவிர நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படவில்லை என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்ற பதவி வைக்கின்ற ஒருவருக்கு எதிராக மாத்திரமே கொண்டு வர முடியும். பிரதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் பதவி வைப்பதில்லை. இவ்வாறு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சியினர் அவரின் கருத்துக்களுக்கு எதிராக மீண்டும் சத்தமிட தொடங்கியிருந்தார்கள். இதன் பொழுது சபாநாயகர் இந்த விடயங்களை கட்சித் தலைவர்கள் கூடி தீர்த்து கொள்வோம் என தெரிவித்து சபை நடவடிக்கையை முன்னெடுக்க முற்பட்ட பொழுது சபை முதல்வர் அதனை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து அவரது கருத்தை தெரிவித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து எழுந்த தயாசிரி எம்பி பிரதி அமைச்சருக்கும் அதிகாரம் எதுவும் வழங்கப்படவில்லை என்றால் அவர் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக உத்தரவிடும் எந்த கட்டளையையும் இராணுவத்தினர் பின்பற்ற தேவையில்லை என இராணுவத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்த பொழுது ஆளும் தரப்பு எம்பிக்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார்கள். இதன் பொழுது மீண்டும் எழுந்த அமைச்சர் பிமல் இவர்களுடைய நம்பிக்கையில்லா பிரேரணையை மேல் மாகாணத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் தோற்கடிக்க முடியும், அதனால் இவர்களுடைய கூச்சலுக்கு செவிசாய்க்காமல் சபையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பார்த்து சபைக்கு பொருத்தமில்லாத வார்த்தையை பயன்படுத்தினார். அதன் பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பொருத்தமில்லாத வார்த்தையை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவிக்குமாறு சபாநாயகரை கேட்டுக்கொண்டு மீண்டும் சபை நடுவே வந்திருந்தார்கள். எனவே சபாநாயகர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பார்த்து அனைவரையும் ஆசனங்களுக்கு செல்லுமாறு பல தடவைகள் தெரிவித்த போதும் எதிர்க்கட்சியினர் தகாத வார்த்தையை வாபஸ் வருமாறு தொடர்ந்து வலியுறுத்தியிருந்தார்கள். இதன் பொழுது சபாநாயகர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை பார்த்து குறித்த தகாத வார்த்தையை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். என்றாலும் அமைச்சர் பிமல் அது தொடர்பில் கண்டு கொள்ளாது சபாநாயகரை பார்த்து இந்த மோசமான முறைமைக்கு இடமளிக்காமல் சபை நடவடிக்கையை கொண்டு செல்லுங்கள் என தெரிவித்து வந்தார். அதன் பிரகாரம் சபாநாயகர் சபை நடவடிக்கையை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்த பொழுது எழுந்த எதிர்க்கட்சி பிரதமர் கொரடா காயந்த கருணாதிலக்க சபை முதல்வரின் அந்த தகாத வார்த்தையை ஹன்சாட்டிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான வேண்டுகோளை முன்வைத்தார். அதற்கு சபாநாயகர் தகாத வார்த்தைகளை நீக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து சபை நடவடிக்கையை கொண்டு செல்லும் வகையில் வாய்மூல விடைக்கான கேள்வி கேட்பதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பெயர்களை சபாநாயகர் அழைத்த பொழுது அந்த கேள்விகளை கேட்பதாக பதிலளித்த போதும் ஆளும் தரப்பு அமைச்சர்கள் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் பதில் வழங்க காலம் எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருந்தார்கள். ஆளும் தரப்பு உறுப்பினர் ஒருவரின் கேள்விகளுக்கு மாத்திரம் பதிலளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சபை நடவடிக்கைகள் கூச்சல் குழப்பத்துக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டது என்பதான தகவல்கள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் நடந்தது போலவே நேற்றைய தினமும் நடந்திருந்தது. 52 நாள் அரசாங்கம் இவ்வாறு இருந்ததோ, அந்த காலங்களில் பாராளுமன்றம் இவ்வாறு இருந்ததோ, அவ்வகையான ஒரு ஞாபகத்தினை மீண்டும் இவ்வாறு எதிர்க்கட்சியினர்கள் நேற்றைய தினம் சபையில் வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது.